சங்கீதம் 8 வசனங்கள் 3 மற்றும் 4. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இந்த வசனங்கள் ஆச்சரியத்தையும் தாழ்மையையும் வெளிப்படுத்துகின்றன. சங்கீதக்காரர் பரந்த பிரபஞ்சத்தை பார்த்து, தேவன் இன்னும் மனிதர்களை கவனிக்கிறார், மதிக்கிறார், மேலும் அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறார் என்பதை எண்ணி வியக்கிறார். இந்த செய்தியை புரிந்துகொள்ள உதவும் எளிய அர்த்தமுள்ள கதைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கதை 1. இரவுக்காவல்காரர். ஒரு சிறிய கிராமத்தில் இரவுக்காவல்காரர் ஒருவர் தனது சுற்றுப்பணிகளை முடித்துவிட்டு திறந்த வானத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருக்கு மேலே நட்சத்திரங்கள் எண்ணற்றவையாக இருந்தன. சந்திரன் மென்மையாக ஒளிர்ந்தது. ஒரு பரந்த பிரபஞ்சத்தில் தான் ஒரு சிறிய மனிதன் என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு கணம் அவர், நான் மிகவும் சிறியவன், என் வாழ்க்கை உண்மையில் முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று நினைத்தார். அப்போது அவரது தொலைபேசி ஒலித்தது. அவரது மகள் அழைத்து, அப்பா, நான் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டேன், இதை முதலில் உங்களிடம் சொல்ல விரும்பினேன் என்று கூறினாள். அந்த நொடியில் அவர் ஒரு சக்திவாய்ந்த உண்மையை உணர்ந்தார். பிரபஞ்சம் மிக பெரியதாக இருந்தாலும் அன்பு தனிநபர்கள் மீது கவனம் செலுத்துகிறது. லட்சக்கணக்கான மக்களில் ஒரு குழந்தையை அவர் ஆழமாக நேசித்தது போலவே, நட்சத்திரங்கள் நிறைந்த பிரபஞ்சத்தில் கூட தேவன் ஒவ்வொரு நபரையும் நேசிக்கிறார். பாடம்: நாம் படைப்பில் சிறியவர்களாக இருந்தாலும் தேவனுடைய இதயத்தில் பெரியவர்கள் என்பதை சங்கீதம் 8 நமக்கு நினைவூட்டுகிறது. கதை 2. குழந்தையும் தொலைநோக்கியும். ஒருமுறை ஒரு அறிவியல் ஆசிரியர் பள்ளிக்கு ஒரு தொலைநோக்கியை கொண்டு வந்தார். அவர் குழந்தைகளுக்கு சந்திரனின் பள்ளங்களையும் தொலைதூர நட்சத்திரங்களையும் காட்டினார். ஒரு மாணவன் கேட்டான், ஐயா, பிரபஞ்சம் இவ்வளவு பெரியதாக இருக்கும்போது தேவன் ஏன் மனிதர்களை இவ்வளவு சிறியவர்களாக படைத்தார்? ஆசிரியர் புன்னகைத்து, நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? பெரிய விஷயங்கள் எப்போதும் அன்பை காட்டுவதில்லை, ஆனால் சிறிய விஷயங்கள் காட்டுகின்றன. கண் சிறியது, ஆனாலும் அதனால் அழகை காண முடியும். இதயம் சிறியது, ஆனாலும் அதனால் நேசிக்க முடியும் என்றார். அந்த குழந்தை அன்று இரவு வீட்டிற்குச் சென்று வானத்தை பார்த்து மெதுவாக, தேவன் நட்சத்திரங்களை படைத்தார், என்னையும் படைத்தார் என்று முணுமுணுத்தது. பாடம்: தேவனுடைய மகத்துவம் நட்சத்திரங்களை படைப்பதில் மட்டுமல்ல, மனிதர்கள் மீது அக்கறை காட்டுவதிலும் வெளிப்படுகிறது. கதை 3. சந்திரனின் கீழ் விவசாயி. ஒரு ஏழை விவசாயி தினமும் கடினமாக உழைத்தார், ஆனாலும் அவரது பயிர்கள் பெரும்பாலும் தோல்வியடைந்தன. ஒரு நாள் இரவு, சோர்வாகவும்